வாழ்பவர்கள் அனைவரும் தேவனுடையவர்கள். This is in stark contrast to the surrounding pagan nations. இது சுற்று சூழ்நிலையிலே உள்ள அந்த பிற மதத்தவர்களுடைய பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எதிர்மறையாக இருக்கின்றது. The surrounding nations worshipped the sun and the moon and the earth and the sea and the rain and the sunshine and the thunder and the lightning. இந்த சுற்று சூழ்நிலையில் இருந்த அந்த ராஜ்யங்கள் எல்லாம் சூரியனை வழிபட்டார்கள், மழையை வழிபட்டார்கள், இடியை வழிபட்டார்கள், மின்னலை வழிபட்டார்கள், மேகங்களை வழிபட்டார்கள். அவர்கள் எதையெல்லாம் வழிபட்டார்கள் என்பது நமக்கு எழுதி கொண்டே போகலாம். You had people who worshipped the sun. அந்த சூரியனை வழிபட்டவர்கள். You had people who worshipped the earth. பூமியை வழிபட்டவர்கள் இருந்தார்கள். People who worshipped sunshine. அந்த சூரிய ஒளியை வழிபட்டவர்கள் இருந்தார்கள். People who worshipped thunder and lightning. இடியையும் மின்னலையும் வழிபட்டவர்கள் இருந்தார்கள். And they associated all of these parts of the world with their gods. இதுதான் இப்படிப்பட்ட காண்கின்றவைகளை வைத்துதான் அவர்கள் என்ன செய்தார்கள், கடவுள் என்று அதை சொன்னார்கள். If you ask them, what is God like? கடவுள் எப்படிப்பட்டவர் என்று அவர்களிடத்தில் கேட்டிருந்தால் they would point to the sun. சூரியனை காட்டுவார்கள். Or the moon. நிலாவை காட்டுவார்கள். Or lightning. அதில் மின்னலை காட்டுவார்கள். Or thunder. இடியை காட்டுவார்கள். Or water. தண்ணியை காட்டுவார்கள். Or rain. அது மழையை காட்டுவார்கள். This was their God. இதை காட்டி இதுதான் என் கடவுள் என்று சொல்லுவார்கள். But this psalm begins with an incredible statement. ஆனால் இந்த சங்கீதம் ஒரு அருமையான ஒரு தலைப்பை உடையதாக இருக்கிறது. That the God of the Bible is number one, God of all and God over all. தேவன்தான் எல்லாவற்றுக்கும் கடவுளாக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலும் கடவுளாக இருக்கிறார். What these pagan people worshipped belonged to God. எந்த மற்ற புற மதஸ்தார்கள் சுற்றிலும் இருந்தவர்கள் வணங்குகிற எல்லாவற்றும் கூட சேர்ந்து தேவனுடையதாக இருக்கிறது. The sun belongs to God. சூரியன் அவருடையது. The moon belongs to God. நிலா அவருடையது. The stars belong to God. சந்திரன் அவருடையது, நட்சத்திரம் அவருடையது. The earth belongs to God. பூமி அவருடையது. Everything in the world இந்த உலகத்திலே உள்ள God. அனைத்தும் அவருடையது. That God is sovereign. God is over all of the peoples and all of the entire earth. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார். அவருக்கு தான் எல்லாம் சொந்தமாக இருக்கிறது. And he gives us the reason why. அதுக்கு என்ன என்று கர்த்தர் சொல்லுகிறார். Because God alone is the creator of the world. அதுக்கு காரணம் என்னவென்றால் தேவன் தான் அனைத்தையும் படைத்தவர். The Bible begins, in the beginning God created. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். And by the way, Mano, when the book of Genesis was written, there were lots of other ancient accounts of creation. பார்க்க போனால் மனோ வேதத்தில் பார்க்கும்போது இது மட்டுமல்ல, மற்ற புற மதத்தவர்கள் கூட எப்படியெல்லாம் படைக்கப்பட்டது உலகம் என்று அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். All the pagan accounts begin with conflict among the gods. இதெல்லாம் பார்ப்பீர் என்றால் அந்த புற மதஸ்தார்களுடைய படைப்பின் சரிதத்தை பார்க்கும் பொழுது அந்த புற மதஸ்தாரின் கடவுள்கள் எல்லாம் சண்டை போட ஆரம்பித்தார்கள். And finally one God emerges who creates the world. இப்படி சண்டை போட்டு கொண்டு அதிலே முயற்சி செய்து கடைசியிலே ஒரு கடவுள் தான் அதற்கெல்லாம் மேலே அந்த கடவுள் உலகத்தை படைக்கின்றார் என்று போடப்பட்டிருக்கிறது. But the Bible begins with the one true and living God. ஆனா ஒரே உண்மையுள்ள உயிருள்ள தேவாதி தேவனை குறித்து தான் ஆரம்பிக்கிறது வேதம். The only God who truly exists. ஒரே கடவுள் தான் இருக்கிறார், அவர்தான் உண்மையாக இருக்கிறார், அவர்தான் உயிரோடு இருக்கிறார். And he is the one who created the world. அவர்தான் உலகத்தை படைத்தவர். And because he created the world, he has the right as the creator and ruler of the world to do as he pleases. அவர் படைப்பாளியாக இருப்பதனாலே, அவருக்கு அனைத்தும் சொந்தமாக இருப்பதனாலும், அவரே உரியதாக இருப்பதனாலே உலகத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய உரிமை அவருக்கு தான் இருக்கிறது. So when we read the story about David being anointed king, Jerusalem being conquered, and the ark being brought up,
we recognize that God is acting in human history. நாம் பார்க்கும் பொழுது எப்படி எருசலேமை போரிட்டு வெல்லுகிறார்கள், அடுத்தது தாவீது அரசனாக மாறுகிறது, அதுக்கப்புறம்